தாமரை செல்வி பிளவுஸ்லாம் முடிச்சிட்டிங்க போல இருக்கு. பக்கத்துல வாங்க. எவ்வளோ மந்த் கிளாஸ் உங்களோடது? 2 மாசம். ஆக்சுவலி நீங்கள் திருச்செங்கோட்டிலேருந்து வரீங்கல்ல, கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன்ல. போவ 2 ஹவர் வர 2 ஹவர் கிளாஸ் 2 ஹவர் 4 ஹவர் ட்ராவல்னோடனே ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா? இப்போ வரைக்குமே அது என்ன ஸ்டார்டிங்ல ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் கஷ்டம் தான். ஏன்னா வீட்லயும் வேலை பார்த்துட்டு 2 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்க வந்து தைச்சிட்டு எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? இங்கேருந்து போனோன்னே ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு தாங்க மேம் அடுத்த வேலை. ஏன்னா அண்ணன் ஹோம்ஒர்க் அன்னன்னைக்கு முடிச்சுட்டு வந்து இங்கே காமிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு தான் வீட்டு ஒர்க்கு. 2 மாதம் வீடெல்லாம் அப்படியே தான் போயிட்டு தான் மேம் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு 2 மந்த்ஸ் ஃபீஸ் கட்டியாச்சு, கமிட்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை முடிக்கணும். நம்ம பர்சனல் வேலையை எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் இவ்வளோ தூரம் சூஸ் பண்ணீங்க? உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சைட்லேயும் இருந்திருக்கும் தானே கிளாஸ்? இருந்துச்சு மேம். இது ஓரளவுக்கு நிறைய பார்த்துட்டோம் டே. ஸோ அது எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணீங்க? ரொம்ப ரிஸ்க்காக தாங்க மேம் இருந்துச்சு. வேறு வழி இல்லை. ஆனால் நம்ம பணம் கட்டினதுக்கு நம்ம அது ஒர்க்காக கற்றுக்கணும். வேறு வழி இல்லை. ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு டெய்லரிங் கோர்ஸை கற்றுக்கணும்னு நினச்சிங்க? ஆல்ரெடி நான் பேசிக் டைலர் தாங்க மேம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பிசினஸை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு. எப்படி கிளாஸ் பண்ணியிருக்கீங்க? நல்லா பண்ணியிருக்குங்க மேம். எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இருக்குங்க. எல்லாம் நல்லா அட்வான்ஸாக கற்றுக்கிட்டீங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வரணுன்னே எல்லாருக்குமே இருக்கிறது ஒன்று ரொம்ப பயமா இருந்துச்சுங்க. எப்படி நம்மளால 2 மணி நேரம் டிராவலிங் போயிட்டு வந்துட்டு ரொம்ப சிரமமா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அப்புறம் இப்போ உங்களோட எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கஸ்டமருக்கு தைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா ஒருத்தரும் ஒரு டிசைன் கேட்பாங்க, ஒரு ஆல்ட்ரேஷன் சொல்லுவாங்க, ஒருத்தருடைய சைஸ் மாறும். சோ இப்போ நீங்க அதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி வந்து ஒர்க் பண்ற அளவுக்கு முடிச்சிருக்கீங்க. பண்ண முடியும். ஏன்னா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு வர்த்தா தெரியுதா? கண்டிப்பாங்க இருக்கு. கண்டிப்பாங்க. உங்க டீச்சர்லாம் எப்படி சொல்லி கொடுத்தாங்க கிளாஸ்? நான் இன்னைக்கெல்லாம் சும்மா லாஸ்ட் டே தானே எதுவும் செய்ய வேணான்னு ஐடியா தான் வந்தேன். இன்னைக்கு கூட விட மாட்டேன்ட்டாங்க. லாஸ்ட் டே என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க, ஏதாவது கண்டிப்பா செஞ்சுதான். கடைசி டே கூட விடலைங்க மேம். என்ன பண்ணீங்க இன்னைக்கு ஒரு பேட்டர்ன் போட்டு இன்னைக்கு ஸ்டிச் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. எப்படி சொல்றது, செலிப்ரேட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு புடிச்சு வச்சுட்டு இன்னைக்கு 2 பேட்டர்ன் போட்டுட்டாங்க மேம். பட் அது உங்களுக்கு ஹாப்பி தான். கண்டிப்பாங்க மேம். சோ ஆல் தி பெஸ்ட். இன்ஸ்டா பேஜ் ஓபன் பண்ணிட்டீங்களா? கொலாப் பண்ணிடலாம். சோ திருச்செங்கோட்ல இருந்து இவங்க வந்திருக்காங்க. நீங்க திருச்செங்கோட் சரௌண்டிங்ல எங்க இருந்தாலும் இவங்களோட இன்ஸ்டா ஐடி கொலாப் பண்றேன், நீங்க போய் மெசேஜ் பண்ணுங்க. சோ பிளவுஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்து தைச்சு கொடுப்பாங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச்.